அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இஸ்ரேல் கெமிக்கல் உர நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் மணிவண்ணன். இந்த ஐசிஎல் உர நிறுவனத்தில் உளவியல் நிபுணராக பணியாற்றுகிறேன். நம்ம இப்போ வந்துட்டு இடுக்கி மாவட்டத்தில் உள்ள காடமன் ஃபீல்டில் இருக்கோம். இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணில் காராமிலத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அதாவது பிஹெச். அது வந்து நார்மலாக பிஹெச் வந்து 4.5லேருந்து 5.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். என்ன காரணம்னா, அதிகமான மழை பெய்யறதாலும் இந்த இலைகள் எல்லாம் கொட்டி மக்கி அதுலேருந்து ஒரு ஆசிட் ரிலீஸ் பண்ணும். இந்த ரெண்டு காரணத்தால் மண்ணில் பிஹெச் வந்து 4.5 5.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்படி பிஹெச் கம்மியாக இருக்கும்போது நம்ம போடுற உரங்கள் வந்து, அதாவது வேறு மட்டத்துக்கு கீழே லீச்சிங் ஆகிடும். அதிகமாக மழை பெய்யறதால லீச் அவுட் ஆகிடும். அப்படி லீச் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம போடுற உரங்கள் ஒரு 100 கிலோ போடுறோம்னா ஏக்கருக்கு அதில் ஒரு 20 கிலோ தான் 30 கிலோ தான் பயிர் எடுத்துக்கு, மீதி 70 கிலோவுக்கு மேலே மண்ணில் லீச் அவுட் ஆகிடும். அப்படி லீச் அவுட் ஆகிடுச்சுனாவே நம்ம செடிகள்லாம் வந்து ஹெல்த்தியாக வளராது. செடி வந்து ஹெல்த்தியாக இல்லைனாவே நோய் தாக்கம் பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும். நாம் வந்து இந்த செடிகளை வந்து ஹெல்த்தியாக முழுமையான ஊட்டச்சத்துக்களை அதாவது அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் முழுமையாக பயிருக்கு கிடச்சிருச்சுனாலே இந்த நோய் தாக்கம் பூச்சி தாக்கம்லாம் பயிருக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். இப்போ வந்து இந்த ஐசிஎல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த அசிட்டிக் தன்மை, அதாவது பிஹெச் கம்மியான மண்ணுக்கு இஸ்ரேல் கெமிக்கல் லிமிடெட் கம்பெனி வந்து பாலிசல்பேட் என்ற உரத்தை கொடுக்குறாங்க. இது வந்து இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனைனா பிஹெச் லோ பிஹெச் இருக்கிறதால ஏற்படுற பிரச்சனைகள் வந்து இது இந்த பாலிசல்பேட் வந்து தீர்வுகளை கொடுக்குது. இதுதான் பாலிசல்பேட் பேக்கு. இது வந்து இந்த உரம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் கடற்கரையில் அடியில் உள்ள பாறைகளை வெட்டி தூளாக்கி விவசாயிகள் வந்து பாலிசல்பேட் என்ற பேரில் விற்பனை செய்கிறாங்க. இதில் வந்து பயிருக்கு தேவையான முக்கியமான 4 ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஒன்று வந்து முதன்மை சத்துக்களான பொட்டாஸ் வந்து 12.5% இருக்குது. இரண்டாம் நிலை சத்துக்களான கால்சியம் 15.5, மெக்னீசியம் 5, சல்ஃபர் 17.5, ஒரு மொத்தம் ஒரு 53% சத்துக்களை கொண்ட ஒரே இயற்கை உரம் பாலிசல்பேட் தான். இது ஒரு இயற்கையான உரங்கள் என்றதால பயிர்களுக்கு வந்து நம்ம 90லேருந்து 120 நாட்களுக்கு சத்துக்களை பொறுமையாக கொடுக்கும். இப்போ வந்து கால்சியம் வந்து 90 நாளுக்கு வந்து மண்ணில் கிடக்குன்னு வச்சுக்கோங்க. மண்ணில் வந்து மண்ணை நல்லா லூஸ் படுத்தி கொடுக்கும். மண்ணை லூஸ் படுத்தினாலே வேரோட்டம் நல்லா இருக்கும், காற்றோட்டம் நல்லா இருக்கும். காற்றோட்டம் நல்லா இருந்தாலே வேரோட்டம் நல்லா இருக்கும். தண்டு நல்லா தடிமனாக இருக்கும். பொட்டாசியம் நோய் எதிர்ப்பு தாக்கத்தை வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து பயிர்கள் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். மெக்னீசியம் வந்து நல்லா ஒளிச்சேர்க்கை தேவையான முக்கியமான மூலப்பொருள் பச்சையும் அதை வந்து பயிர்கள் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதாவது வந்து நம்ம பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை வந்து படிப்படியாக இந்த பாலிசல்பேட் கொடுக்கும். இந்த அசிட்டிக் மண்ணில் வந்து முக்கியமான பிரச்சனை வந்து லீச்சிங் ஆகுது. அந்த லீச்சிங் ப்ராப்ளத்தை வந்து இந்த பாலிசல்பேட் கட்டுப்படுத்தும். அப்படி கட்டுப்படுத்தி சத்துக்களை முழுமையாக பயிருக்கு கொடுக்கும்போது இந்த பயிர் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஹெல்த்தியாக வளர்ந்தாலே பயிர்களுக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தி பூச்சி எதிர்ப்பு சக்தி வந்து பயிர்களில் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் வந்து நம்ம மண்ணில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன உண்டான தீர்வுகள் என்ன அப்படி நம்ம பயன்படுத்தினா முழுமையான மகசூல் எடுக்கலாம். இந்த பாலிசல்பேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செடிக்கு 250லேருந்து 500 கிராம் போடணும். அதாவது 2 முறை அப்ளை பண்ணணும். எல்லா உரங்களுடன் கலந்து பயன்படுத்தலாம். அதனால் நம்ம மண்ணின் சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு உரங்களை பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.